Hello friends, welcome to our channel Your Tamil Drama. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐலண்டோட 4th எபிசோட் பார்க்க போறோம். ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வான யாரும் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா பின்னாடி பார்த்தா யாருமே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடமும் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம இப்போ 4th எபிசோட்குள்ள போயிடலாம். இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, வான் பின்னாடி யாரோ கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க பின்னாடி யாரும் இருக்காங்க. அவங்க ஒரு ஷீல்டு மாதிரி போட, அதனால நம்ம வானுக்கு பின்னாடி இருக்க அவன் தெரியல. ஆனால் அவனால் நம்ம வானை நல்லாவே பார்க்க முடியுது. நம்ம வானுக்கு ஏதோ ஃபீல் இருக்காங்க, ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோம் ஏதா இருக்கோம்னு எதுவுமே தெரியல. எந்த இடம் இது ஒரு காடு மேலே இது இளவு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்குள்ளே தான் அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்கா. அவளும் ஒரு மாதிரி ஈவல் மாதிரி மாறி இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நீயா அது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அவள் சுயநலவிலே இல்லை. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஸ்கூல் பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த மரத்தை பற்றி சொல்லியிருப்பாளா, அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு போய் இந்த மரத்துக்கிட்ட வேண்டியிருக்கா. இந்த ஸ்பிரிச்சுவல் மரம் தான் என்னோட இதுவை காப்பாற்ற போகுது, என்னோட ரிவெஞ்ச் எடுக்க போகுது. அந்த மரம் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ மரத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபைட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் செம்மடி வாங்கி மயக்க போட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த மரம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் உறைஞ்சி போயிருக்கும் போது அங்கே நம்ம வானோட என்ட்ரி. நம்ம வானோட அந்த நைஃப் வந்து அந்த மரத்தை கட் பண்ணிடுது. அப்படியே அங்கே என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வான் சொல்கிறாரு, என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ காப்பாற்றி தான் ஆகணுன்றாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து தொங்க விட்டுடுச்சு அந்த மரம். அது யாருமே பக்கம் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ அந்த பொண்ணை காப்பாற்றி தான் ஆகணும், நான் தான் உன்னோட பாஸ், அது நீ பண்ணுன்றாங்க ஹீரோயின். வான் சொல்கிறாரு, அந்த ஸ்பிரிச்சுவல் மர விஷயத்தில் என்னால் தலையிடவே முடியாது. அந்த பொண்ணு வேணுனதுக்கான பலனை தான் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த விஷயத்தில் என்னால் தலையிட முடியாது அப்படின்னும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் மரமா இதுதான், இந்த ஸ்பிரிச்சுவல் மரம் இப்படிலாம் பண்ணுமா, உனக்கு என்ன பயமா, நீ என்ன தொட நடுங்கியா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்கிறாரு, என்னால் அந்த விஷயத்தில் தலையிட முடியாது அப்படின்றாரு. இங்கே நம்ம ஹீரோ, அங்கே சண்டை போடுற நேரமையா இது, இங்கே ஒருத்தன் உயிர் போயிட்டுருக்கியா, கொஞ்சம் காப்பாற்றுங்கயா என்ன அப்படின்றாரு. அதெல்லாம் அவங்க காதில் விழாமல் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க மாற்றி. நம்ம ஹீரோ போயிடுறாரு, நம்ம ஹீரோயின் விடுறதாவே இல்லை. நம்ம வான் போயிடுறாரு, நம்ம ஹீரோயின் விடுறதாவே இல்லை. நீ காப்பாற்ற முடியுமா முடியாது, அந்த பொண்ணை காப்பாற்றினா தான் நான் இங்கேருந்து வருவேன். நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதில் தலையிட முடியாது என்னால் இந்த விஷயத்தில். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இது என்ன இடம்னு கேட்கவும், இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கார்டோட உலகம். இந்த சைடு நம்ம ஹீரோ அவள் தான் சாகிற நிலைமைக்கே போயிடுவார் போல். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுற நேரமாடா இது, இங்கே பாருங்கடா என்னையா அப்படின்றாரு அவர். இங்கே நம்ம ஹீரோயின் என்னால் காப்பாற்ற முடியுமா முடியாத தொட நடுங்கி அப்படின்றாங்க. நம்ம வான், என்னால் முடியாது இந்த விஷயத்தில் என்ன தலையிட முடியாது, எனக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ நீ அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்காங்க. அந்த ஃபைட்டு ஹீரோயின் விடுறதாவே கிடையாது. இங்கே வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி விட்டுறாரு. நம்ம வான் காப்பாற்றி விடுவோம், அப்பா சாமி அப்படின்னு ஆயிடுது ஹீரோவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஓகே பேபி அப்படின்னு நம்ம ஹீரோயினை கேட்குறாரு, டே நீ தாண்டா தொங்கிட்டு இருந்த அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறாரு, நான் ஓகே தான் அப்படின்றாங்க. நம்ம வான் அங்கேருந்து போக நம்ம ஹீரோயின் தொடநடிங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான், நம்ம வானுக்கோ வந்து அந்த ஃபைட் பண்ண போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு என்ன பவர் இருக்குன்னு காட்டுவோம். ஃபஸ்ட்டு செம்மடி வாங்குறாரு மனுஷன், பட் இருந்தாலும் செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேஜிக்கல் ஸ்வாடே இருக்குங்க. அதை வச்சு செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் இருக்குது. அவருக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஜாட்டி மாதிரியும் இருக்குது. இதை வச்சு ஃபைட் பண்ணுறாரு. அந்த மரத்தோட கையை கட் பண்ணிட்டாரு, பட் இருந்தாலும் அது வளர்ந்துருது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடுது. இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு இப்போ அவரோட ஸ்வாடை எடுக்கிறாரு. அவர் ஸ்வாடை எடுத்துகிட்டு போய் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம வானோ நம்ம ஹீரோ எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அந்த மரம் பிடிச்சிடும். நம்ம வானையை வந்து மரத்தை கட்டி போடுது. அவரால் நகர கூட முடியல. அதே நிலமை தான் நம்ம ஹீரோக்கும். நம்ம ஹீரோ தரையோட தரையாக அது வேர் அப்படி பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோயினை வந்து இப்போ அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு தெரியுமா, இந்த மரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது ரிவெஞ்ச் எடுக்க, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, யார் இந்த ரிவெஞ்ச் எடுக்க கொடுக்க வந்தாலுமே நான் உங்களை கொன்னுடுவேன், என்னோட ரிவெஞ்சை நான் எடுக்காமல் விடவே மாட்டேன், என்னோட அம்மா அப்பா கிட்ட கூட என்னால் அந்த விஷயம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு கிடக்கிறேன். நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ நான் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் காதிலே வாங்காமல், இல்லை நீ உன்னாலாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இந்த மரத்தால் மட்டும்தான் நான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின், இல்லை நான் சொல்கிறது நல்லா கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டேன்னு இப்போ பாஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேண்டுனதையே ஏடாகூடமாக வேண்டி வச்சிருக்கு.
எப்படியாச்சும் என்ன இந்த நிலைக்கு ஆக்கணும்னா ரிவெஞ்ச் எடுத்துரு, அதுக்கு பதிலா என் உடம்ப எடுத்துக்கோ அப்படின்னு வேண்டி வச்சிருக்கு. நம்ம ஹீரோயின், "இங்க பாரு நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த மரம் அந்த பொண்ண உள்ள இழுத்துக்குது அப்படியே. நம்ம ஹீரோயினையும் கொல்ல பாக்குது. நம்ம ஹீரோயின மேல தூக்கி அப்படியே கொல்லலான்னு பார்க்கும்போது, இங்க சைடுல பார்த்தா நம்பர் வான் பாதி மனுஷன், பாதி ஈவில் ரைட்டா? அவரோட ஈவில் சைடு அவர் ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ணி அவரோட பவர் மூலியமா அந்த வேர்லேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா, இப்ப நம்பர் வான் ஒரு டீமன். அந்த மாரி மாறிட்டாரு. இவர் யார்? நம்ம ஹீரோ ஒரு ப்ரீஸ்ட். ஸோ இப்ப பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்படியே செம்ம ஃபைட் ஓடுதாங்க. நம்பர் வான் வந்து செம்மையா ஃபைட் பண்றாரு. இருந்தும் அந்த மரத்த ஒண்ணும் பண்ண முடியல. அத அழிக்க அழிக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அந்த பொண்ண காப்பாத்திடலாம். அந்த பொண்ண உள்ளருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப பேசுறாங்க, "நல்லா யோசி. இந்த மரம் வந்து ஒரு கடவுளா இருந்தா, இந்த மாரியா உனக்கு இது பண்ணும்? இந்த மாரிலாம் பண்ணாத. இப்படி பண்ணா உனக்கு பதிலா யார் ரிவெஞ்ச் எடுக்கறது அவன? இந்த மரம் நான் அவன் கை கால கட் பண்ணணுமா? இல்ல என்ன பண்ணும்?" அப்படி கேட்கவும் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சுயநலக்கு வந்துர்றா. நார்மலாவும் ஆகிர்றா. அப்ப அந்த மரம் விடமாட்டுது அந்த பொண்ண. அந்த பொண்ண ஃபுல்லா கவர் பண்ணி மூடிடுது. நம்ம ஹீரோயின் அப்ப கூட அந்த பொண்ணு கைய விடுறதாவே இல்ல. அந்த பொண்ணு நேம கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் அந்த மரமும் அந்த பொண்ண விடுறதா இல்ல. அந்த பொண்ணு ஃபுல்லா சைன் இருக்கு பார்த்தீங்களா? பர்த் சைன். அங்க இருந்து ஒரு பவர் வந்து வெடிச்சது அந்த இடமே. அந்த பவர் ஃபீல வந்து அந்த ஒரு மனுஷன் இருந்தான் பார்த்தீங்களா? நம்ம வான கூப்பிட்டான் அவன், அந்த ஸ்கூல் பொண்ணு, நம்ம பாட்டிம்மா இவங்க 3 பேருக்குமே ஃபீல் ஆகுது. அப்படியே அங்க சீன் கட் பண்ணா, இங்க அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்து கிடக்குறா கீழ. அண்ட் நம்ம ஹீரோயின் நம்ம வான் மேல மயக்க போட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எழுஞ்ச உடனே, "எங்க அவ? எங்க அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃப்ரெண்ட் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓடுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ண வந்து தட்டி எழுப்ப பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் வானும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா அப்ப நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "என்ன ஆச்சு அவளுக்கு? ஒண்ணும் இல்லன்னு" கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. அவ வெறும் அன்கான்ஷியஸா தான் இருக்கா. ஒண்ணும் ப்ராப்ளமும் இல்ல" அப்படின்றாங்க. நம்பர் வான் கிட்ட எப்படி இந்த இடத்த விட்டு போறதுன்னு கேட்கவும், நம்பர் வான் அவர் கைய கட் பண்ணி அந்த ரத்தத்த தெளிக்கிறாரு அந்த இடத்த சுத்தி. அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் மரத்தோட வேர்ல்டுல இருந்து அவங்க ரியாலிட்டி வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ண படுக்க வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப கூட, "ஆர் யூ ஓகே பேபி?" அப்படின்னு ஹீரோயின கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும், "ஓகே நான் ஓகேவா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வான் மேல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களும். அங்க சீன் அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்க அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "அவ பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிருக்கா" அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "என்னதான் நடந்துச்சு? இப்படிதான் அந்த ஸ்பிரிச்சுவல் மரம் பண்ணுமா?" அப்ப நம்ப வான் சொல்றாரு, "ஆ இல்ல, நார்மலா இந்த மாரி அது பண்ணவே பண்ணாது. ஆனா, அந்த மரத்துக்குள்ளேயும் அந்த டீமன் வந்து புகுந்துடுச்சு. அதனால தான் அந்த மரம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாரி அந்த மரம் பண்ணதே கிடையாது." நம்ம ஹீரோயின் புரிஞ்சுச்சு. அப்ப அப்ப என்ன பிடிக்கிறதுக்கான ட்ராப் தான் அதுவா? என்ன பிடிக்க போய் தான் ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரே போயிருக்குமா? அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ சொல்றாரு, "அதுதான் உன்ன பிடிக்கிறதுக்கான ட்ராப் தான் இது." நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் என்ன சுத்தி இப்படிலாம் நடக்குது? என்னைய மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுது? எனக்கு ஒண்ணுமே புரியல." நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாகுது. ரொம்ப சேட் ஆகுறாங்க அவங்க. ஏன்னா, அவங்களால ஒரு உயிரே போயிருக்கும்ல அதனால. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "ஓகே. என்னதான் வேணும்? ஏன் அதுங்க என்ன தொரத்துது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திச்சு போறாங்க. அப்போ வான் கேட்குறாரு, "எங்க போறேன்னு?" "நான் இன்னும் நெறைய பாவங்கள பண்ண போறேன்" அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு கோமாக்கே போயிடுறா. அந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நல்லபடியா அவள பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க இவள மட்டும் ப்ளீஸ்" அப்படின்றாங்க. நம்ம டாக்டரும் ஓகேன்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இவங்கள மட்டும் தான் எல்லா மான்ஸ்டர்ஸுமே டார்கெட் பண்ணுது. அப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து பக்கத்துல உட்காரலான்னு போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின், "எழுந்து உட்காராத" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, "சரி உட்காரல" அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "சரி யாரு நீ? உனக்கு என்ன தெரியும்? ஏன் இங்க கூட இருக்க? ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு அத சொல்லு. என்ன எப்படி நீ கரெக்ட்டா என்ன பார்க்க வந்த? எப்படி என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆன? எல்லாமே சொல்லு. யாரு நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ப ஹீரோ சொல்றாரு, "நான் ஒரு ப்ரீஸ்ட். நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் இந்த இடத்துக்கு, இந்த ஐலேண்டுக்கே வந்தேன்." அப்படியே 2 பேரும் வெளிய போய் பேசுறாங்க. அப்போ அங்கிளுக்கு எல்லாமே தெரியும். "அப்படிதானே? அங்கிளுக்கு எல்லாமே தெரிஞ்சு தானே உன்ன வர வச்சிருக்காரு" அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "இல்ல, இல்ல. அங்கிளுக்கு எதுவுமே தெரியாது. நானா தான் வந்தேன் உன்ன தேடி. நானா தான் இங்க இருக்கேன். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. ஏன் எல்லா மான்ஸ்டர்ஸுமே என்னைய தேட வருது?" அப்படின்றாங்க. நம்ப ஹீரோன்னு பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஹீரோ சொல்றாரு, "நீ ஏன் அவன விட்டு தள்ளி இருக்கக்கூடாது?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இப்போதைக்கு அவன் தான் என்ன காப்பாத்துவான். வேற வழியும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டுறாங்க. யாருன்னா வான. "அவன்லாம் பாரு நீ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்க. ஆனா அவன்லாம் பாரு மேனர்ஸ் தெரியாத பையன். மரியாதை தெரியாத பையன். ரூடாவே நடந்துட்டு இருப்பான்னு." அங்க கட் பண்ணா, இங்க நம்ம வான காட்டுறாங்க. நம்ம வானுக்கு செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம பாட்டிமா தான் வந்து நெறைய ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாட்டிமா வந்து கத்தி கத்தி திட்டுறாங்க அந்த டீமன்ஸ. "கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த ஊரோட இந்த மவுண்டனோட ஸ்பிரிட் அதையே வந்து அதுங்க வந்து
பிடிச்சிருச்சிங்க. இதுங்களுக்கெல்லாம் சொர்க்கத்துலேருந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திட்டி அப்படியே நம்ம பாட்டிமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அவளோட எனர்ஜியை ஃபீல் பண்ணேன். அவள் தானே அது, உனக்கும் அது தெரியும் தானே. எனக்கு பயமாக இருக்கு வான். நீ எப்போல்லாம் அந்த ஈவில் சைடுக்கு போறியோ அந்த ஈவில் சைடு உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்குமான்னு பயமாக இருக்குது. பாஸ்ட்டில் அப்படி தான் நடந்துச்சு. பாஸ்ட்டில் அவரை நீ கொன்ன மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னு பாட்டிமா சொல்ல நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுறாரு. உடனே பாட்டிமா சாப்பிடு சாப்பிடு அப்படின்றாங்க. உடனே வந்து ஹீரோ ஏஞ்சி போயிடறாரு. இப்போ தான் அந்த ஸ்கூல் பொண்ணு உள்ளே வரா. நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அவனுக்கு ஓசிலாம் சோறு கொடுக்கல, நீ சும்மா வந்து கத்திட்டு இருக்காத அப்படின்றாங்க. நான் அந்த பொண்ணு அதை பற்றி எதுவுமே கேட்காம பாட்டி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறா. அங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்குறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ண இங்கே நம்ம அங்கிள் அந்த எழுதப்பட்ட கதையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து இவனை உடனடியாக கண்டுபிடிச்சி இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம அங்கிள் கேட்குறாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் எதுக்குமா அப்படின்றாங்க. என்னால் பண்ண முடியல தான் அங்கிள், நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ஞாபகம் கிடச்சி ஆகும். நான் போனேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும், என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எனக்கு வந்து என் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, என் அப்பா என்னை இங்கேயே விற்க விட்டுருவார், என் ஆன்ட்டி என்னை வந்து கொல்ல பாப்பா, இப்படிலாம் அவங்க புலம்பிட்டு இருக்கோம். நம்ம அங்கிள் சரிம்மா சரிம்மா நான் போகிறேன் தோ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் ஓகேப்பா இந்த வேலையை முடிச்சாச்சு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படி அங்கே சீன் கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபாதர் கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா இங்கே அந்த வான் தி டார்க் ஆஃப் மேன் அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இருக்கான். அவன் வந்து கொன்னுருப்பான்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, என்னவா இருந்தாலும் அந்த புக்கில் எழுதப்பட்டது தான், அதுதான் மறுபடியும் நடக்கும், நீ எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோ வான் கிட்ட பேச வராரு. அவன் உன்னை ரொம்ப நம்புறா, உனக்கு தெரியுமா, ஏன் அவன் உன்னை இவ்வளோ நம்புறான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை உன்னோட லுக்காக இருக்குமோ, உன்னோட பர்சனாலிட்டியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம வான் எதுக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ விடுறதாவே இல்லை. எப்படி இருக்குது அவளை அகைன் பார்க்கறதுக்கு, உன்னால் பாஸ்ட்டில் அந்த பொண்ணு இறந்துருக்கா, அந்த பொண்ணு அகைன் பார்க்க உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கும். வான் நடந்து போகிறார். அப்படியே ஏன் இந்த கொஸ்டின் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக என்ன, நீ தானே அவளை கொலை பண்ண பாஸ்ட்டில், ஏன் அவள் பேரை கேட்டால் உனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குவோம். நம்ம வான் நின்னுறாரு. அப்போ நம்ம ஹீரோ ஓ அப்போ இதுதானே உண்மை, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அந்த பழங்கால கதையில் வந்து உண்மையா பொய்யான்னு. இப்போ நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து உண்மை மாதிரி தான் தோணுது. எப்படி ஃபீல் ஆகுது ஒரு பர்சனை நீ கொலை பண்ண ஒரு பர்சனை பார்த்ததுக்கு அப்படின்னு கேட்கும். ஏன் உனக்கு அந்த ஃபீல் தெரியணுமா, வா அப்படின்றாரு வான். நம்ம ஹீரோ வந்து ஓடிடுறாரு. இல்லை வேணாப்பா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நான் நிறைய ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. அங்கே சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினும் அங்கிளும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அங்கிள் சொல்கிறாரு, அவன் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கான், ஆனால் எதுக்குமே அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அதுதான் உண்மை, அவன் எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கட்டுறாங்க. அவன் வந்து ஃபோட்டோஸை லீக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மண்டை பிச்சுக்குது. எந்த ஒரு இன்ட்டுமே இல்லாமல் எப்படி நான் அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றாங்க. அப்போ நம்ம அங்கிள் சொல்கிறாரு, இருக்குது ஒரு சேட் ஆப் ஒன்று இருக்குது, ஆனால் அது சீக்ரெட், அதை வந்து ஆக்ட் பண்ண முடியாது, அதை ஒரு எவிடன்ஸாகவும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அது இல்லீகல் அப்படின்னு நம்ம அங்கிள் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அங்கிள் சொல்கிறாரு, அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் ஓகே நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்குது, அங்கிள் ₹1 இல்லை அப்படின்றாரு. ஐயோ அதுவும் போச்சா, சரி பணம் இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஆன்ட்டியை வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே லாயர்கிட்ட கத்துறாங்க. என்ன பண்ணுறது, அவனுக்கு இன்னும் 3 வருஷம் தான் தண்டனையா, அவ்வளோ பெரிய குத்தம் பண்ணவனுக்கு 3 வருஷம் தானே, பெரிய தண்டனையே கிடையாதா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம அங்கிள் வந்து ஃபோனை வாங்கிட்டு தேங்க்யூ லாயர் நாங்கள் அப்புறம் பேசுகிறோம் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம டென்ஷன். அந்த டைம் நம்ம அங்கிள் சொல்கிறாரு, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வரான்னு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் செகண்ட் கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போனால் கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வெளியே வரான். அப்போ நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை வந்து பனிஷ் பண்ணாமல் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாயர் சொல்கிறான், நீங்கள் என் கிளைண்ட் கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை எந்த இடத்துக்கு நான் கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் நல்ல மாதிரி நடிக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஒரு நடிப்பான் பாருங்க. டப்புன்னு சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டே நான் இப்படிலாம் பேசுவேன்னு நினைக்கிறியா நீ, நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன், ஒரு எவிடன்ஸும் கிடையாது, என்னெல்லாம் உன்னால் ஜெயிலில் பிடிச்சி போடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. நம்ம ஹீரோயின் பற்றி அவனுக்கு சரியாக தெரியல.
ஓ! உன்ன ஒண்ணும் பண்ண முடியாதா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட இதெல்லாம் நம்ம வான் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன நடக்குதுன்றத. நம்ம ஹீரோயின் வைக்கிறாங்க ஒரு பஞ்ச், ஒரு கிக்கு. போய் உழுவுறான் தூரமா. ஓங்கி தாங்கி ஒரே மிதி தான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஸ்கூல் பொண்ணு வந்து பேசுறா. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "அவ நல்லா இருக்கா. சீக்கிரமாவே எந்திச்சிருவா. கவலைப்படாத" அப்படின்றாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம வான் அந்த மரத்துக்கிட்ட போய் ப்ரே பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அந்த பொண்ணுக்கான வேண்டுதல். எப்படியாச்சும் அந்த பொண்ணோட வேண்டுதல் நிறைவேத்துவேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் குடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பேப்பர் அப்படியே பறந்து, அந்த ஒரு ஹோல் மாரி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ள போயிருது. அங்க கட் பண்ணா, அந்த பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவன் செம்ம காண்டுல இருக்கான். எப்படி அவ என் மேல கைய வைப்பா? அதோ இப்ப இருக்கு அவளுக்கு. நீ தானே அவள பார்த்துக்கிற. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியவே தலையிட முடியாத அளவுக்கு அவ ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ற அப்படின்னு சொல்றான். மேல பார்த்தா திடீர்னு இலைலாம் விழுவுது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஸ்பிரிட் ட்ரீ வந்து தூக்கிடுது அவன. அவ்வளோதான். அவன் ஆள் காலி அங்கே. அப்படியே அந்த பொண்ணு கண்ணு முழிச்சறா. கோமாலேருந்து எழுந்துர்றா. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டே இருக்கும்போது, நம்ம பாட்டிமாவும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நம்ம பாட்டிமா நம்ம ஹீரோயின பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா டிட்டோ அந்த பாஸ்ட்ல அந்த பொண்ணு மாரி தான் ஹீரோயின் இருக்கால்ல. "நீ எப்படி இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா?" அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பாட்டிமா என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல பாட்டி" அப்படின்றாங்க. "இல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஏதாச்சு? என்னைய உனக்கு எங்கன்னா கொஞ்சமாச்சும் ரீகால் பண்ணி பாரு" அப்படின்றாங்க. "இல்ல பாட்டி நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல" அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இவங்க தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கே வந்து டொனேஷன் பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அதுலேருந்து வர காசு எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க. அப்பப்ப இந்த மாரி ஃபுட்டும் சமைச்சுட்டு வந்து குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்றாங்க. சரி, "ஆமாம்மா நான் என்னோட பேத்தி கூட இங்க தான் படிக்கிறா" நம்ம பாட்டி சொல்றாங்க. யாருன்னு கேட்கவும் அந்த பொண்ணு நேம் சொல்லுவோம். "ஸ்கூல் பொண்ணு. ஓ! அவளோட கிராண்ட்மா தான் நீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அந்த பாட்டி இப்படி என்ன கேட்டாங்கன்னு. நம்ம பாட்டி வெளிய வருவோம். நம்ம வான் பாத்துறாரு. பாத்துட்டு, "நீ எதுக்கு இங்க வந்த கிழவி? உனக்கு ஏன்?" அப்படின்னு கேட்கவும், "நான் வளர்த்த பொண்ணுடா. நான் அகைன் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா?" அப்படின்னு நம்ம வான் கிட்ட சொல்றாரு. நம்ம வான் கலாய்ச்சிட்டே இருக்காரு பாட்டி. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து மேல இருந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கு தெரியுமா? எப்படி கனெக்ஷனே சரியில்லையே! அவங்க என்கிட்ட வித்தியாசமா கேள்வி கேட்டாங்க. இவன் அவங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் சீன்ல வான் வந்து நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வருவோம். "உனக்கு அந்த பாட்டிய தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வான் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சரி வா நம்ம சாப்பிட போலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சாப்பிடுறாங்க. ஒரு மீட் மாரி இருக்கு. நம்ம வான் அத சாப்பிடவே மாட்டாரு. நம்ம ஹீரோயின் ஊட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வானுக்கு செம்மையா புடிச்சு போயிடுது. அவர் என்ன பண்ணாரு, சுத்தி முத்தி பார்த்துட்டு செம்மையா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு அந்த நியூஸ் வருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் தல தெறிக்க ஓடுறாங்க. போற வழியில ஹீரோவ இடிச்சுட்டாங்க. ஹீரோ வந்து ஒரு ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் கூட நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. நம்ம வான் கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான். அதுக்கு நீ காரணமா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வான் நான்லாம் காரணம் இல்ல. நடக்க வேண்டியதா நடந்திருக்கு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அதுக்கும் ஃபீல் பண்றாங்க. அவனுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்படியே சரி, இந்தா உனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஃபோன கையில குடுக்குறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, முழிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "உனக்கு இத பத்தி தெரியுமா? இது வந்து கம்ப்யூட்டர் மாரி செம்ம ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இதுல இருக்கு" அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க நம்ம வான். எனக்கு தெரியும் இத பத்தி ஃபுல்லா. நம்ம ஹீரோயின் அப்பயே எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. "ஓ! உனக்கு தெரியுமா அப்ப? சரி ஓகே. இருந்தாலும் நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு தெரியும்னு" வான் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு நம்ம வான் அந்த கான்டாக்ட் என்னடா கால் வருதுன்னு பார்த்தா, அதுல பாஸ் அப்படின்னு இருக்கு கான்டாக்ட் நம்பர். நம்ப வான் வந்து பார்க்குறாரு. இவளுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. "நான் தானே உன்னோட பாஸு. அதானே உண்ம. அத மாத்தக்கூடாது சரியா? அத மாத்தவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள வந்துடுறாங்க. என்ன ஆட்டிட்யூட் அவனுக்கு! ச்சே! இவன போய் பாடி கார்டா எடுத்தனே புலம்பிட்டே வரவும், நம்ம ஹீரோ வாங்கி வச்ச ஃபுட் அங்க இருக்கு. அத பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கு. "ஏய் சூப்பரா இருக்குப்பா. இத நம்ம வானுக்கு எடுத்துட்டு போலாம். அவன் நல்லா ருசிச்சு சாப்பிடுவான்" அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் "அவனுக்கு எதுக்கு? மரியாதை இல்ல பையன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு புலம்பி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ, "இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம இதெல்லாம் குடுத்துட்டு இருக்கா" அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு நம்ம வான். அப்ப நம்ம வானுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா, பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிச்சிடுறாரு வான். "எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு மூப்பு சக்தி ஏதாச்சும் இருக்கா என்ன? டப்புன்னு கண்டுபிடிச்சிட்ட" அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து வானோட கால புடிச்சு இழுக்க வந்துட்டாரு. "ஆ சரி, சரி. அப்ப கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. சொல்லேன் கொஞ்சம். எப்படி வந்து உனக்கு ஃபீல் ஆவுது? அந்த பேர கேட்க கேட்க" "சாரி, சாரி, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ்ட்ல இருந்த பேர சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "உனக்கு அது தேவையில்லாதது. அவ பேர சொல்லக்கூட உனக்கெல்லாம் வந்து தகுதியே இல்ல" அப்படின்னு சொல்லவும், "ஓ! பேரு கேட்க கேட்க உனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆவுதா? அந்த பெர்சன கொன்னுட்டோமேன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆவுதா என்ன?" அப்படின்னு கேட்கவும், "உனக்கு என்ன ஃபைட் பண்ணுமா வா" அப்படின்றாரு நம்ம ஹீரோ வான். நம்ம ஹீரோ உடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அவருக்கு தான் மேஜிக் ஸ்வாட் இருக்கே. அத வச்சு செம்ம ஃபைட் போகுது 2 பேருக்குமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சது இல்லன்ற மாதிரி 2 பேருமே செம்மையா ஃபைட் பண்றாங்க.
நம்ம ஹீரோ வந்து கண்ணாடியை உடச்சிட்டு போய் விழுந்துடுறாரு ஒரு ஸ்டேஜில். நம்ம வான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடிட்டே இருக்காரு வான். அப்போ தான் தெரியுது இது ஒரு ட்ராப். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் வம்பு வாங்குறதுக்குனே வந்திருப்பாரு வேணுங்கிட்டே வான் கிட்ட. இங்கே 2 பேர்கிட்ட செம்ம ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு செம்ம பவர். அவரை விடுறதாவே இல்லை. இப்போ வைக்கிறாரு பாருங்க, ஒரு அந்த ஸ்வாடை வச்சு தலையில் ஒன்று வைக்கிறாரு. அவ்வளோதான், செம்ம பவர் இதுவாகி நம்ம வான் அப்படியே தூக்கி அடிச்சிடுது அந்த பவர். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு பவர் இருக்குது. எப்படியோ ஃபைனலாக இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சரி போனா போட்டோம் 2 பீஸ் கொடுப்போம் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அப்படியே சீன் கட் பண்ண இங்கே நம்ம ஹீரோ வந்து வானை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு என்ன நீ இவ்வளோ வீக்காக இருக்க, நானே பரவாயில்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீன் போடுறாரு. நம்ம வான் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை. சரி இந்த இந்த கயிறு என்ன தெரியுமா, அந்த ஸ்டிங்க் மாதிரி ஒன்று கட்டியிருக்கு. இது ஈவிலால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஹர்ட் பண்ணும் ஈவில் மட்டும்தான். அப்போ நீ ஒரு ஈவில் தான், உண்மையை சொல்லி நீ தப்பிக்க பார்த்தீங்கன்னா அதுவே உன் கையை துண்டாக்கிடும். ஸோ நீ தப்பிக்க பார்க்கறதுலாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் நீ பண்ணவே பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ வான் கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எக்ஸாஸ்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கிராஸ் போடுறாரு. வானோட நெத்தியில் கிராஸ் போட்டு உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவையே இல்லாமல் வெளியில் போன ஓனா எடுத்து வேட்டியில் விட்டா மாதிரி நம்ம வானோட ஈவில் சைடை ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு நம்ம ஹீரோ. நம்ம வான் அப்படியே ஈவில் சைடாக மாறிடுறாரு. மாறிட்டு சும்மா இருப்பாரா, அந்த கயிறை பிடிச்சி அறுக்க பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ஃபைனலாக கயிறையும் அறுத்துடுறாரு. நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை எடுக்கலான்றதுக்குள்ளே எடுத்து அடிக்கிறாரு. பட் அதையுமே நம்ம வான் வந்து கையாலே பிடிச்சிட்றான். ஸோ அந்த ஈவில் சைடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் வான் வந்து ஈவில் சைடு ஓப்பன் பண்ணாமல் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணதே தெரியல. நம்ம ஹீரோவை பிடிச்சி தொங்க விடுறாரு நம்ம வான் இப்போ அவர் கண்ட்ரோல்லே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவில் கண்ட்ரோலுக்கு ஆகிட்டாரு. அவர் கண்ணை பாருங்க வேறு லெவலில் ரெட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவால் தப்பிக்கவே முடியல. இந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வருவாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அவங்க கையில் வச்சிருந்த பிளேட்டை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. இந்த சவுண்ட் நம்ம ஹீரோ கேட்டு ஓடிட்டு இங்கே இருக்காதா அப்படின்றாரு. ஆனால் நம்ம வான் என்ன பண்ணுறாருன்னா பாஸ்ட்டில் நடந்த மாதிரியே நம்ம ஹீரோனை கத்தி வச்சு குத்த போகிறாரு. அப்படியே பாஸ் சீனில் அவர் எப்படி அந்த பொண்ணை குத்த போனாரோ அதே மாதிரி இப்போ குத்த போகிறாரு. பாஸ் சீன் அந்த பொண்ணை குத்திருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினையும் அதே மாதிரி அவர் குத்த வராரு. பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் மாற்றி மாற்றி வரும். அண்ட் ஃபைனலாக நம்ம ஹீரோயின் குத்துனா மாதிரியே காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கத்தி அவங்களோட உடம்புக்குள்ளே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் டெய்லி உங்களை தேடி வரும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you friends. Bye bye.